இந்த உலக செல்வத்தை கொண்டு நான் நல்ல சொகுசாக இருக்கிறேன், அதிகாரத்துல இருக்கிறேன், பாதுகாப்பா இருக்கிறேன் என்று நினைக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், உன் ஆன்மா நலிவுற்று கிடக்கிறதே, அதை பற்றி நீ அக்கறை எடு என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, செல்வம் பெருக பெருக பாவமும் ஒருவருடைய வாழ்க்கையிலே அதிகமாகி கொண்டே வரும். இதை நீங்களே அநேகரிடம் பார்த்திருப்பீர்கள். ஒருவருக்கு செல்வம் சேர சேர எப்படியாவது இன்னும் அதிக செல்வம் சேர்க்கணும், எப்படியாவது அதிக பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது பெரிய வீட்டை கட்டணும், எப்படியாவது சொத்து சுகங்களை விஸ்தரிக்கணும். அது பாவ வழியில இருந்தாலும் சரி, சொத்து சேர்க்கணும். இப்படிப்பட்ட பாவ வழிகள்ல போறதை நம்ம பார்க்கின்றோம். திருடி, கொலை பண்ணி, பிறர்களை கொள்ளையடித்து, மற்றவர்களுக்கு சேர வேண்டிய பொருட்களை அபகரித்து, லஞ்சம் வாங்கி, ஊழல் செய்து, அதிக வட்டிக்கு பணத்தை கொடுத்து, நீங்கள் சேர்க்கின்ற இந்த மாதிரிப்பட்ட பணத்தினாலே உங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறீர்களா? உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி ஞானியானவர் உங்களை எச்சரிக்கின்றார். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 19வது வசனத்தை